ஒர்க்கு போகணும். கும்முன்னு இருக்கணும், வீட்டில் கம்முன்னு இருக்கணும். வேணும். அப்போ அடுத்த டியூட்டி என்னென்ன டைம் வேணும்? இப்போ 6:30க்கு போயிட்டீங்களா? நெக்ஸ்ட் டியூட்டி ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகும்போது அந்த ஷிஃப்ட் டைம் என்ன? ராஜீவ், நீங்கள் என்ன டைம் தூங்குவீங்க நைட்டு? என்ன டைம் எழுந்திருப்பீங்க ராஜீவ்? நைட்டு என்ன டைம் தூங்கி காலையில் என்ன டைம் எழுந்திருப்பீங்க சொல்லுங்கள் ராஜீவ். ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒர்க் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போதான் லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும். ஓஹோ, சூப்பர் சூப்பர். எங்கே இப்போ தான் தலைகீழாக அந்த எல்லாம் மாறி போய் கிடக்குது. என்ன பண்ணுறது? நான் தினந்தோறும் ஜிம் போய்க்கிறேன் உயிர். ஓ, ஜிம்மு போகிறீங்களா? சூப்பர். அதுதான் ஜிம்மை தான் கேட்குறேன். எத்தனை மணிக்கு போவீங்க ஜிம்மு அப்படின்ட்டு டைம் இருக்குல்ல, இந்த டைம் போவேன், இந்த டைம் எழுந்திருப்பேன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு 12 PM to 8 PM. அப்போ அது நல்ல டைமாக இருக்கே, 12 PM to 8 PM. நீங்கள் பேசாமல் அந்த 12 PM to 8 PM கண்டினியூ பண்ண சொல்லி கேட்க வேண்டியதானே உங்கள் ஆஃபீஸில்? அது நல்ல டைம். ஏன்னு கேளுங்க. 12 PMனா வீட்டில் எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு 12 PM அழகாக கிளம்பலாம். 8 PM வந்துட்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் பிடிக்கும் வினோ? உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் பிடிச்சிருக்கு? 10:60 நைட் ஷிஃப்ட்னா ஒரு 14 மினிட்ஸ் தான் லைவ். மந்த்லி ஒன்ஸ் தான் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும். அதை தான் சேஞ்ச் ஆகாமல் ஏதாவது ஒரு டைமை கேட்டு பார்க்கலாம்ல நீங்கள். ஏதாவது ஒரு டைம் மீன்ஸ் இந்த டைம் 12 PM to 8 PM. PM to 8 PM கேட்டு பார்க்கலாம். எனக்கு கண்டினியூஸாக எனக்கு இந்த ஷிஃப்டே கொடுங்க, நான் இந்த ஷிஃப்ட் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா ஒரு ஐடியா, ஒரு பிளானு. ஆச்சோ, அப்போ போங்கப்பா, உங்களுக்குலாம் நல்லதெல்லாம் சொல்லவே கூடாது. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. எனக்கு வேலை செய்ய பிடிக்கும். எந்த ஷிஃப்ட் இருந்தால் என்னப்பா? உயிர் இரவு என்ன சாப்பாடு? எப்போ ராஜீவ்? நேற்று இரவா, இன்னைக்கு இரவா? இன்று இரவு இன்னும் பிளான் பண்ணல. இன்று இரவு எனக்கு மசால் தோசை சாப்பிடணும்னு ஆசை. மசால் தோசை இருக்குல்ல, அதை சாப்பிடணும்னு ஆசை. மசால் தோசை இல்லாட்டி நாளைக்கு இரவு பாருங்க. ராஜி கரெக்டாக கேட்குறாரு. நீங்கள் என்ன நேற்று இரவு? நேற்று இரவு தான் கேட்குறாரு. நேற்று இரவு சப்பாத்தி சாப்பிட்டேன். நானே இன்னும் நேற்று இரவில் தான் இருக்கேன். இன்னும் இன்னைக்கு காலையில் நான் இன்னும் ஆகலை. எனக்கு காலை ஆகலை. போங்க வினோம், எங்கள் ராஜீவ் கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. எனக்கு இன்னும் காலை ஆகலையா, அதனால நேற்று இரவை பற்றி தான் ராஜீவ் கேட்டிருக்காரு. சூப்பர் ராஜீவ், நேற்று இரவு சப்பாத்தி சாப்பிட்டேன் ராஜீவ். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ராஜீவ்? பார்த்தீங்களா, நான் ராஜீவை கேட்கவே இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நேற்று இரவு? நீங்கள் அச்சோ, அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரி. நீங்கள் மதியம் என்ன பண்ணுறதுனே பிளான் பண்ணல. ஆமாம், அப்புறம் எங்கே இரவு? சரியாக சொன்னீர்கள் மனவா, சரியாக சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு இந்த கோட்டை உங்களுக்கே நான் பரிசா தரேன். சூப்பராக சொல்லிட்டீங்க. நான் மதியம் என்ன சாப்பிட்றதுனே பிளான் பண்ணல. நான் பிளான் பண்ணட்டேன், நான் ஹோட்டலில் வச்சுருப்பான்ல, எல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. உண்மையிலே இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு. ராஜீவ் பிரியாணி சாப்பிட போகிறார், நானும் பிரியாணி சாப்பிட்றேன். உயிர், உங்களை அம்மா கேட்டார். ஓ, கேட்டாங்களா? நானும் கேட்டேன்னு சொல்லுங்க ராஜீவ். உங்க அம்மா கிட்ட நானும் அம்மாவை கேட்டதாக சொல்லுங்க.